ம். ஆமா ப்ரோ. 2 பே அவுட் போட்டாச்சு. ம். இல்ல. அத வச்சு நம்ம அடுத்து என்ன கத்துக்கிட்டு என்ன மூவ் பண்றோம் அதுதானே விஷயம் நமக்கு. ம். அதான் உண்மை ப்ரோ. நான் எப்படியாச்சும் அத தான் அவாய்ட் பண்ணலாம் பார்க்குறேன். ஏன்னாக்கா அதுன்றது பெர்மனன்ட் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் நம்மள தூக்கி விட தான் பார்ப்பான். அந்த இடத்துல நம்ம எப்படி ம், ம், ம். ஆ. ம். முடியாது. வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம் இரு ப்ரோ. ஆடியோ மட்டும் ஆடியோ அவுட்புட். சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஆடியோ கிளியரா இருக்கு. அதாவது நம்மளுக்கு என்ன விஷயம்னு கேட்டேன்னா வச்சுக்கோ ப்ரோ. என்ட்ரி எல்லாருமே அனலைஸ் பண்ணி ஆர்டர் பிளாக்னு எடுத்துடலாம். ஐஆர்எல் இஆர்னு சொல்லி எடுத்துடலாம். பட் ஏன் அவங்களால மார்க்கெட்டை சர்வே பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா, ஐயர் டைமில் பயாஸ் பிடிக்க மாட்டாங்க. ஐயர் டைமில் பயாஸ் எல்லாம் சொல்லுவாங்க இப்படி இப்படின்னு. ஆனால் பட் ரியாலிட்டி பயாஸ் இருந்தால் தான் உங்களுக்கு செட்டாக ஒர்க் ஆகுனா ரியாலிட்டி அதான். பட் அதில் இன்னும் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்க கேட்டிங்கனாக்கா, நம்மளுக்கு மார்க்கெட்டு இங்கே வர போவானா இங்கே வர டிபி வச்சா போவானா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். என்ட்ரி பாயிண்ட் இது எல்லாமே பிடிச்சோம். பட் உங்களுக்கு இந்த பாயிண்டில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் டிபி பாயிண்ட்டு. இப்போ ஓகே, அது ஓகே. இப்போ ஒரு ஒரு கேண்டில் எடுத்துக்கிறேன் ஓகேவா. உங்களுக்கு ஓகே. இந்த செட்டப் வேணாம், இதே வச்சுக்கிறோம். இப்படி இருக்குல்ல ப்ரோ. இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன ப்ரோ விஷயம் தெரியுது? இது புள்ளி ஸ்கேண்டில் ஓகேவா. எப்படி இப்படி இருந்தாவா? ஆமாம், புள்ளி ஸ்கேண்டில். ம் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ப்ரோ வர வாய்ப்பு இருக்கு? ம் புல்லிஷ் கேண்டில் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா, அது எப்படி ப்ரோ நம்ம சொல்ல முடியும்? அதாவது நெக்ஸ்ட் கேண்டில் என்ன வேலை பார்ப்போம்னா, லோவை கிரியேட் பண்ணிட்டு பை சைடு திரும்புவோம். ஏன்னா நெக்ஸ்ட் இது புள்ளி ஸ்கேனில் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன வர வாய்ப்பு இருக்கு? ஆ, புள்ளி ஸ்கேனில் தான் வர வாய்ப்பு இருக்கு. இது ஒரு விஷயம். ம் என்ன பண்ணுவோம், இந்த கேண்டிலோட ம் ஐயை எடுத்துட்டு ம் தான் இன்னும் ஐயை எடுத்துட்டு மேலே போவான். இல்லாட்டினா இந்த ஐயை எடுத்துட்டு செல் ம் சைடு திரும்புவான். இந்த ரெண்டு விஷயத்துல வேற எதுவும் நடக்குமா கேட்டால் வாய்ப்பே இல்லை. ம் வேற எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இதுனா இந்த கேண்டிலோட ஐக்கு மேலே அப்படியே போயிட்டு போயிட்டு இருப்பேன். இல்லாட்டி இந்த ஐயை தூக்கிட்டு ரிவர்ஸ் வைப்பேன். ஆனால் இதில் காமனான ஒரு விஷயம் என்ன ப்ரோ? ஆமா, அதான் வேற நடக்க வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா ஆ இதை தவிர வேற நடக்க வாய்ப்பு ஆ இல்லதான். ஓகே. அப்போ இதில் காமனான விஷயம் என்ன ப்ரோ? இந்த ஐயை தூக்குறது தான் காமனான மார்க்கெட்டோட விஷயம் என்னன்னா, விஷயம். ஏதாவது விஷயம். இந்த ஐயை கண்டிப்பாக மார்க்கெட் தூக்கணும். பை சைடு போகிறானோ இல்லை செல் சைடு போகிறானோ ஐயை தூக்கிட்டு போகிறான். இதில் நீங்கள் ம் தெளிவாக இருக்கீங்களா? ம் அடுத்து ஓகே. ஓகே. மார்க்கெட்டு டேரக்ஷன் முடிச்சிட்டோம். அதாவது எங்கே போக போகிறான்னு முடிச்சிட்டோம். எங்கேருந்து ம் போக போகிறான் தான் நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். எப்படி? ம் எங்கேயோ இங்கே போக போகிறான்ப்பா எங்க உங்களால் இருந்து? ஆமாம். எங்கேருந்து? இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இது ஃபஸ்ட்டு கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஐஆர் எஸ்எம்ஜி படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு விஷயம் கொண்டு வரேன். இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு கேண்டில். இவன் செகண்ட் ம் கேண்டில். தேர்ட் கேண்டில் என்ன ப்ரோ பண்ணணும்? மார்க்கெட் சீக்வன்ஸாக பேலன்ஸாக பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸா போகணும்னா, கீழே அந்த ஃபஸ்ட்டு பேலன்ஸா போகணும்னா லோ எடுக்கும். லோவெல்லாம் எடுக்கும், ஹையே தான் எடுக்கும். இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஐயை எடுத்துகிட்டு போகணும். இதுதானே ம் ம் ஐ எடுக்காமல் போனால் அதுதான் நம்ம இம்பேலன்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல மார்க்கெட்டை பிடிச்சி போகிறோம். மார்க்கெட்டில் எல்லா டைமே உங்களுக்கு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுவானா? ஓகே ஓகே. எல்லா டைமே கிரியேட் பண்ணுவானா இல்லை கண்டிப்பா எப்பயாச்சும் பண்ண கிரியேட் மாட்டேன். பண்ணுவானா? ஆமா. ஒரு 80% பேலன்ஸாக மார்க்கெட்டை இது. எப்பயாச்சும் தான் பண்ணுவேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னது? மார்க்கெட்டு இந்த ஐயை எடுத்துகிட்டு தான் திரும்ப போகிறான்னு சொல்லி தெரியுது. ரைட்டா? அப்படி அப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அசியூமில் மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா அதுதான் நடக்கும். ம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரே நிமிஷம். ம் ம் இப்போ ரேண்டமாக நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். டே கேண்டிலுக்கே போவோம்.
இப்போ இது ஃபஸ்ட்டு கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் ஏதாச்சும் வரட்டும். நெக்ஸ்ட் கேண்டில் இப்போ நம்மளுக்கு என்ன தோணுது, இதை தொட்டுட்டு கீழே விழுவ போகிறான்னு சொல்லலாம். ஆனால் இது டேக் கேண்டில்னால உங்களுக்கு அந்த அளவுக்கு வால்யூம் கிடைக்காது. ஓகே, இப்படி வச்சுக்கிறோம். ம் ஓடுவோம். ஓகே, இது செல் கேண்டில். அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த கேண்டிலில் லோவை எடுத்துட்டு பையாக சான்ஸ் இருக்கு. இல்லை, இந்த லோவை எடுத்துட்டு செல்லாம் ஆகும். ஏன்னா லோ இது எடுத்து பையாக போகும், செல்லும். இல்லை ப்ரோ, இந்த லோவை எடுத்துட்டு உங்களுக்கு இங்கே வரணும். இதுதான் நான் நெக்ஸ்ட் கேண்டில் நம்மளோட இது. ஏன் இது செல் கேண்டில் கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணணும், ஒன்று இந்த கேண்டிலோட லோவை எடுக்கணும், எடுத்துட்டு அப்படியே கீழே போகணும், செல்லாக போகணும். அப்படி இல்லைன்னா இல்லாட்டி லோ எடுத்துட்டு பை போகணும். இதுதானே. ஆனால் இதில் இன்னொன்று விஷயம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டிலோட லோவை எடுத்துட்டு தான் இதை எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணி தானே அவன் போகணும். இதை எடுத்துட்டு இப்படி போனால் அது பேலன்ஸு, எடுக்காமல் இப்படி போனோம்னா இம்பேலன்ஸ். அப்போ அப்போ அதிகபட்சம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் பண்ணி தான் போக பார்ப்பான். என்ன நடக்கிறான் பார்ப்பான். அதாவது இன்னும் அந்த இப்போ இதை எடுத்திருக்கேன், இன்னும் செல்லும் கன்ஃபார்ம் ஆகலை. என்ன பண்ணிக்கிறான் ப்ரோ, இது எடுத்தானா கரெக்டாக இதை வந்து எடுத்தானா. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவே உங்களுக்கு என்னன்னா, எந்த இடத்துல என்ட்ரி பிடிக்கிறது மைனூட்டாக பிடிக்கணும், மார்க்கெட் எங்கே போக போகிறான்னா நெக்ஸ்ட் பிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நல்லா இருக்கும். இந்த இது இருக்குது ஓகேவா, மார்க்கெட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இப்போ இதை எடுத்துட்டு இங்கே வர போகிறோம். அதை டேரெக்டாக நம்ம என்ட்ரி போகிறதில்ல, லோவில் போயிட்டு கம்ப்ரமேஷன் பார்த்து தான் போகிறோம். எடுத்துட்டானா, அடுத்து இதை எடுக்க தான் மார்க்கெட்டு ஃபோர்ஸ் பண்ணுவோம். வந்துட்டானா. இப்போ உங்களுக்கு அதாவது இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா, மார்க்கெட்டு எங்கேருந்து எங்கே போகிறான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி தெளிவாக இருக்கணும். பேலன்ஸ் மூவ் கண்டுபிடி, அதாவது பேலன்ஸ் மூவா இருந்தா இப்படி இருக்கும்ன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி. ஆமாம், இல்லை பேலன்ஸ் மார்க்கெட்டில் அதிகமாக என்ன நடக்கிறான், ஒரு கேண்டில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிலோட லோவை எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூவாக போவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இதை எடுத்துட்டு கண்டிப்பாக இந்த லோ, ஏன்னா இது செல் கேண்டில், மார்க்கெட் பை சைடு போகணும்னா என்ன பண்ணணும், ஸ்வீப் பண்ணிட்டு போகணும். சப்போஸ் செல் சைடே போனால் ஒன்று இப்படியே போய் வைக்கணும், இல்லாட்டின்னா இந்த லோ ஸ்வீப் அவ்வளோதானே. உங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்த மார்க்கெட் எங்கே போக போகிறான்னு தெரிஞ்சு, ஆனால் எங்கேருந்து போக போகிறான்னு சொல்லும்போது இந்த கேண்டில் லோவை எடுத்துட்டு கீழே போவான். ஏன்னா அவன் மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். அதாவது இங்கே டேரெக்டாக கீழே வந்தானா இல்லை இங்கேருந்து போனானா நம்ம லோ டைமில் போயிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, என்ன, நீ மார்க்கெட் எங்கே போக போகிறான்னு ஃபஸ்ட்டு பிடிக்கிறீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னாக்கா என்னோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ இந்த இது புரிஞ்சுக்கிட்டாவே ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ இந்த இடத்துல நீங்கள் தானே அனலைஸ் பண்ணீங்க, என்னது சும்மா இப்போ அனலைஸ் பண்ணது என்னது, இங்கே இருக்குது, இதை எடுத்துகிட்டு இங்கே போகிறான்னு சொல்லிடுறீங்க. இதில் போகிற டைமா இப்போ 1 ஹவர் இல்லை பிட்வீன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்களா, ஐஆர்எல், இஆர்எல், ஆர் பிளாக்கு எல்லாமே இதுக்குள்ளே தான் ப்ரோ வரும். இது ஐஆர்எல் என்ன பண்ணுறான், ஐஆர்எல் எடுத்துட்டா கீழே போகிறான்னு சொல்கிறான், அவ்வளோதான். அதே இது எஸ்எம்எஸ் கான்செப்ட் பண்ணியிருந்தா ஐஆர்எல்னா இம்பேலன்ஸ் ப்ரோ, இம்பேலன்ஸா. ஓகே ஓகே. ஆமா, நீங்க இதுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட் பண்ணீங்க, ஐஆர்எல், இஆர்எல், ஐசிடியா, எஸ்எம்சியா, இல்ல இன்வெஸ்ட்மென்ட்? இல்ல ப்ரோ, நான் பிரைஸ் ஆக்ஷன் தான் பாத்திருக்கேன். ஐசிடி எஸ்எம்சில சும்மா அந்த பிரேக் ஆஃப் செக்சரி, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நான் ஐசிடி எஸ்எம்சில ட்ரேட் எடுத்தது இல்ல. இல்ல அப்படி பார்த்தா பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் தான். ஓகே ஓகே. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இது போய் கான்செப்ட் என்ன, இந்த இடத்துல போயிட்டு இங்கே வரேன், இதுதான் உங்களோட ஹையர் டைமில் அனலைஸு. இதோட லோ டைமில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த ப்ரைஸ் ஆக்ஷனுமே இதில் தான் இருக்கும். நீங்கள் மார்க் பண்ண என்ன பண்ணுவீங்க, இந்த இது சப்போர்ட்டு மார்க் பண்ணுவீங்களா, சப்போர்ட். ஆமாம், சப்போர்ட்டை உடச்சிருக்கா அந்த இது என்ன ரியாக்ட் ஆகும், ரெசிஸ்டண்ட்டாக ஆகும். அதை நீங்கள் ப்ளே பண்ணி, ஆமாம் அவ்வளோதான். தொட்டாங்க தானா. நான் ஒன்றும் இப்போ எனக்கு தெரிஞ்ச சப்போர்ட் விஷயம் அவ்வளோ தெரியும். பட் கான்செப்டில் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும், மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போகிறான், இங்கே போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டில் நீங்கள் பிடிங்க, அவ்வளோதான்.
ம். எல்லா செட்டப்பும் ஒர்க் ஆகும்னு சொல்லலை. பட் நீங்கள் ஹையர் டைமில் இந்த கேண்டில் ம். புரிஞ்சுக்கிட்டு இந்த கேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி இங்கேருந்து இங்கே போகிறான், அதுக்கேற்ற மாதிரி இங்கே பிடிச்சிட்டு நீங்கள் மூவ் பண்ண பார்க்கணும் மார்க்கெட்டை. இப்போ இங்கே ஒரு இது விஷயம் இருக்குல்ல, இதை இப்போ ம். மார்க் பண்ணோம், என்ன பண்ணோம், இந்த கேண்டில் எடுத்துட்டு இந்த லோவை எடுக்க போகிறான், ஏன்னா செல் கேண்டில், அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணுவோம். என்ன பண்ணுறான் பாருங்க, எடுத்துதான் போனேன், அதை விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பை கேண்டில் என்ன பண்ணுவான், இதை ப்ரோ எடுத்துட்டு எனக்கு சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா வந்து நீங்க நீங்க சொன்ன வரைக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ம் மார்க்கெட்டோட டே கேண்டில் பார்க்க சொல்றீங்க. டே டே கேண்டில்ல கேண்டில்னு ஃபர்ஸ்ட் இல்லை, கேண்டில், எந்த செகண்ட் கேண்டில், கேண்டிலாக தேர்ட் இருந்தாலும் கேண்டில் 3 பார்க்க. இல்லை கேண்டில். இல்லை, டே டைம் ஃப்ரேம் சரி மட்டும் நான் ஓகே. சொல்லலை, எந்த டைம் எந்த ஃப்ரேம். கேண்டில்ல 3 ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்க்க சொல்றீங்க. ஆமாம். ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு பை கேண்டிலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இல்லை, அது நம்மளுக்கு தெரியும். லாஸ்ட் இப்போ இந்த நெக்ஸ்ட் கேண்டில் பார்ப்போம்னா ப்ரீவியஸ் கேண்டில் பாருங்க, இது என்ன கேண்டில், இந்த அடுத்த இப்போ நீங்க வரப்போகிற. இல்லை க்ரஷர் வச்சிருக்கதா? இல்லை, அடுத்த வரப்போகிற கேண்டில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி கிரியேட் பண்ணி என்ன மாதிரி பண்ண போகிறான்னு. ஓகேவா, இது இந்த அதுக்கு ப்ரீவியஸ் இப்போ கேண்டில் இப்போ பாருங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ. சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்போ அந்த பை கேண்டில் இருக்குல்ல ப்ரோ, ஆமாம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு செல் கேண்டில் இருக்கு. ஆமாம் இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ அங்க ஒரு ஹை இருக்கு, இந்த பைக்கு ஒரு ஹை இருக்கு. ஆமாம் மார்க்கெட் வந்து அந்த பாடி க்ளோஸ்ல இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த ம் கேண்டிலுக்கு. ஆமாம் அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதுக்கு ப்ரீவியஸா இருக்க செல் கேண்டில ஸ்வீப் பண்ண மார்க்கெட் வரும். ஆ அப்படி வந்தாதான் அது பேலன்ஸ்டு மூவ். ஆமாம், பேலன்ஸ் மூவ்னா மார்க்கெட்டு எந்த கேண்டிலாக இருந்தாலும் அந்த விஷயம் பண்ணிட்டு பண்ணிட்டு போகணும். எப்பயாச்சும் வால்யூம் ஓவராக கிடைக்கும் போது அது பண்ணாமல் போவோம். இன்கேஸ் அது இம்பேலன்ஸா இருந்தா அதை நம்ம எடுத்துக்க கூடாதா? இல்லை, அந்த இடத்துல நம்ம மார்க்கெட் என்ட்ரி போகணும் அவசியம் இல்லை, அங்க விட்டுருங்க. வந்து ஸ்வீப் பண்ணிட்டு ஆ அங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். வைப்பான், லோவர் டைமில் வைப்பான் ஓகே. வச்சு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இங்க இங்க இப்போ நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல ப்ரோ இதை பார்க்கணும்? இல்லை ப்ரோ, இப்போயும் நீங்கள் என்ன பண்ணலாம், போகிற ஒரு 1 ஹவர் 50 போகிற ஒரு டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஸ்வைப் வச்சு இந்த மாதிரி வச்சானா நம்ம 15 மினிட்ஸோ இல்லை 1 ஹவரில் போயிட்டு இங்கே ஒரு இது பிடிக்கணும், கம்ப்ரமைசேஷன் அதாவது பிடிச்சிட்டு. மார்க்கெட்டு கீழே கீழே வந்து இதை ஸ்வீப் பண்ணணும். அதாவது ஆமாம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ நீங்க என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ வச்சிருக்கீங்க? 4 ஹவரா? ஆமாம் ப்ரோ. 4 ஹவர் அந்த இது ரெட் கேண்டில் இருக்குல்ல, சாரி, ஆமாம், செல் புல்லிஷ் கேண்டில் கேண்டில். செகண்ட். ஆமாம் செல் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பை கேண்டில் இருக்கு. ஆமாம் ரெண்டோட ஹைலையுமே மார்க்கெட்டோட ஹைலையுமே லைன் போட்டிருக்கீங்க. ஆமாம், ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இந்த அப்போ லைனை மார்க்கெட் எடுத்துட்டு இங்க இந்த ஐ ஸ்டார்ட் எடுப்பேன். ஆகி ஆமாம், இங்கே ஸ்டார்ட் ஆகி எந்த லைனை எடுத்துட்டு ப்ரோ? இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லைனை ஃபர்ஸ்ட் எதை எடுத்துட்டு எடுப்பேன்? ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ இதை எடுத்துட்டு தூக்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் மேல போவேன்றீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது புல்லிஷ் அப்ப கேண்டில் நம்ம நெக்ஸ்ட் எங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, இல்லைங்க, இது புல்லிஷ் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன கேண்டில் வர வாய்ப்பு அது இருக்கு, புல்லிஷ் கேண்டில் வர வாய்ப்பு இருக்கும். புல்லிஷ் ஃபார்ம் பண்ணி தான் ஆ சொல்றேன். ஓகே. ம். புல்லிஷ் கேண்டில்னா ஃபர்ஸ்ட் லோ கிரியேட் பண்ணுவானா, அந்த கேண்டிலில் லோ கிரியேட் பண்ணுவானா, ஐ கிரியேட் பண்ணுவானா? லோ தான். லோ. அந்த லோ கிரியேட் பண்ணுற இடம் தான் இந்த இடத்த ம். வச்சு சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்துட்டு லோ கிரியேட் பண்ணுவான். அடுத்து இந்த லோ கிரியேட் பண்ண கன்ஃபார்ம் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ, ஆயிடுச்சுன்னா புரிஞ்சுக்கிட்டேன். கேள் ப்ரோ கேள் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ கான்செப்ட் கிளியர். இப்போ நீங்க சொல்லி கொடுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டே தான் நினைக்கிறேன். அப்ப இப்போ ஏனக்குள்ள ப்ரோ நம்ம என்ட்ரி போவோம்? இதோட லோவர் டைம் இல்லை இல்லை, என்ட்ரி கிளியராக இருக்கும். இதோட லோவர் டைமில் போய் பார்த்தீங்கன்னா சி பிளாக்கு பி பிளாக்னு சொல்லி இப்போ பிளிப்ஸோன்னு ம். சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரேக் பிளாக் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லலாம்னா சப்போர்ட் இந்த சி ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல. பிளாக் இல்லை நீங்க பார்த்த. இல்லை இல்லை ஒரு நிமிஷம் wait பண்ணுங்க. ம். என்ன வேணும், அதாவது எப்படின்னு கேட்ட ப்ரோ, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ப்ரைஸ் ஆச்சம் பண்ணாலும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ம். கேண்டிலோட ஐ இருக்குல்ல, இதை நீங்கள் லோவர் டைமில் போய் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆமா. ரெசிஸ்டன்ட் தான் இருக்கும். ஆமா, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எப்படி என்ட்ரி எடுப்பீங்கன்னு கேட்குறீங்க அதானே? அதேதான். ஒன்றும் இல்லை ப்ரோ, மார்க்கெட் இங்கே வந்து திரும்ப போகிறான். நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணீங்க பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லாட்டி 50 மினிட்ஸில் போயிட்டு சோச்சு இல்லை பிஓச்சு இந்த மாதிரி எது வைக்கிறானா பார்க்கலாம். அவ்வளவுதான். இந்த ஓகே, லாஸ்ட்டாக வச்ச பைக் கேண்டில் இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுருக்காருல்ல, 9 சாரில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், சோச் மாதிரி. இது சொல்லித்தரேன் ம். ப்ரோ, சொல்லித்தரேன். இப்போதைக்கு அது கொஞ்சம் இப்போதைக்கு நான் ம். மேலோட்டமாக சொல்கிற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னா வச்சுங்களேன், உங்களால் இல்ல, மார்க்கெட்டில் இது நீங்க சொன்னதை நான் கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை, ப்ரோ. அது நீங்கள் ம். ப்ராக்டிஸ் பண்ணணும் ரியல் இப்ப மார்க்கெட். சொல்றது கேக்குறப்போ நல்லா ஒரு மாதிரி இல்லை இல்லை புரியுது, சூப்பரா இருக்கு. ஓகே, இதுதானே ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆமாம், இல்லை ரியாலிட்டியாக தான் ப்ரோ. நீங்கள்
எஸ்எம்சி ஐசிடி எல்லாமே கற்றுட்டு வந்தேன். எல்லாமே இதுக்குள்ளே வர்றது தான் ப்ரோ, இந்த கான்செப்டுக்குள்ளே வர விஷயம்தான். இல்ல மார்க்கெட் இவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா நான் ஒரு லைவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். இப்ப நீங்க சொல்லி கொடுக்குறப்போ ஒரு பெரிய கான்பிடென்ட்டே கிடைக்குது. ஓகே இவ்வளவுதான் போல இல்லை அப்படின்ற ப்ரோ, மாதிரி. இவ்வளோ நம்ம மார்க்கெட்டே போய் ஒரு இன்னொன்றுமே பேலன்ஸ்டு நினச்சிருப்போம். மூவ், மேக்ஸிமம் பேலன்ஸ்டு மூவ் தான் மார்க்கெட்ல நடக்குது. அப்ப நடக்காது. பேலன்ஸ்டு மூவ் ரொம்ப அவ்வளோதான். அழகா அப்போ ஏத்திருக்கீங்க. 80% அப்படி நடக்கும்போது நம்ம என்ட்ரி எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ம். அப்போ அந்த இடத்துல நம்ம கொண்டு போகணும், அவ்வளோதான். அடிச்சாலும் பிரச்சனை இல்ல, 10க்கு 2ன்றது பிரச்சனையே இல்ல. அதான். அதாவது அந்த இடத்துல நம்ம சும்மா, அதாவது நம்ம இங்கே இங்கே ஒரு லைன் மார்க் பண்ண பார்த்தீங்களா போகிற ஊரில், ஓகேவா? இந்த இடத்துல தொடாமல் அவன் என்ட்ரி கொடுத்தா நம்ம போக போகிறது இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. ஆனால் தொட்டு போகணும். அவ்வளவுதான். அது என்னைக்கு தொட்டு, அது எந்த மாதிரி இருந்தால் தொட்டு போவான்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல மட்டும் போய் நீங்கள் கை வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதுக்காக தான் இங்கே ஒன்று வரைஞ்சி போட்டுட்டு திருப்பி அதுதான். இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ 4 ஹவர்ல பாக்குறோம்னா 2 லைனு, அந்த அந்த 2 கேண்டிலுக்கு நடுவுல லைனை போட்டு விட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல கூட என்ட்ரி போடலாம், இல்லாட்டி எஃப்இஜில கூட என்ட்ரி போடலாம். எஃப்இசிலையும் போடலாம் ப்ரோ. நீங்கள் லோவர் டைமில் போய் பார்த்தீங்கன்னா, 15ஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு புல் பேக் மாதிரி இருப்பான், இந்த இருக்கான்ல. நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆமாம் பேட்டர்ன்ஸ் இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன லைன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது காமிக்கும், இந்த மாதிரி வி ஷேப்பு. இந்த இடத்துல இந்த இடத்துல போட்டு விட்டீங்கன்னா அது உங்கள் இதுக்காக நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் அது போக சொல்லித்தரேன், எப்படி என்ன சொல்லித்தரேன், பிரச்சனை இல்லை. இது ஆர் பிளாக்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்ட்ரி ஸ்டாப் பிளாக்ஸ்னு வச்சாலும் ரியாலிட்டி படி பார்த்தீங்கன்னா இது பிரேக்கப் பிளாக்கு. ப்ளே பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான். அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு டேரக்ஷன் தான் முக்கியம். ஏன்னா எல்லாத்தாலையும் எல்லாருமே மார்க்கெட்டில் என்னென்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, லோ ஐஆர்எல் மார்க் பண்ண சொன்னால் மார்க் பண்ணுவாங்க, ஆர் பிளாக் மார்க் பண்ண சொன்னால் மார்க் பண்ணுவாங்க. ஏன் அவங்களுக்கு டிபி அடிக்குது, ஏன் சில பேர்த்துக்கு எஸ்எல் அடிக்கணும்? நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு மார்க்கெட் எங்கே போகிறான்னு தெரியாமல் அலையிறது தான். கரெக்டு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லல ப்ரோ, இப்போ டெய்லி இதை வச்சுட்டேன். இப்போ ஒரே இல்லை ஒரு விஷயம் நான் சொல்கிறேனே, 5 நிமிஷம் சும்மா இதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அதிசயமாக இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், என்னன்னா மார்க்கெட்டு இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல விளையாண்டுட்டு இங்கே எங்கேயோ ஒரு விளையாட்டு இப்படி போகிறான்னு சொல்ல முடியுது. எப்படி ப்ரோ? எப்படி? ஒன்றும் இல்லை, நான் எதுவும் இங்கே எதுவும் பண்ணலை, அதையே திரும்ப நான் ரிவர்சல் இது பண்ணி தரேன், அது சொல்கிறேன். இப்போ சொல்லு ப்ரோ, இது என்ன கேண்டில் ப்ரோ? இது என்ன கேண்டில் ப்ரோ? எனக்கு எதை சொல்றேன்? இந்த கேண்டில் நீ கிரஷர் வச்சிருக்கிறது. ஆமா, பை கேண்டில். பை கேண்டில். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மார்க்கெட்டு 2 விஷயம் பண்ணும். ஒன்று, இந்த கேண்டிலோட ஐயை எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஐயை ஸ்வைப் பண்ணிட்டு கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஐயை எடுத்துட்டு திரும்ப. ஆனால் ஒரு காமனான விஷயம் என்ன, இந்த ஐயை எடுக்கிறது தான். அதை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், அதை தான் நான் என்ன பண்ணேன்னா லோ டைமில் வச்சு விட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துக்கு போவான், ஆனால் இந்த இடத்துல எங்கே எப்படி பிடிக்கிறதா நெக்ஸ்ட் பிளானு. பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன, அதை எடுத்தானா இல்லையா, அதுதான் கேள்வியே. இப்போ இந்த இடத்துல நம்ம என்னொன்னுமே என்ட்ரி போகலாமே, இது சோச்சு வச்சுருக்கேன் அதனால் நான் பை சைடு போகிறேன்னா போகலாம். ரைட்டு தானே ப்ரோ? இல்லை, 50 நிமிஷத்தில் போயிட்டு ஏசியனோட லோ எடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடியே ஒரு சோச்சு இருக்குல்ல? இல்லை அது இருக்கேன், பட் அது வெரிஃபிகேஷன் பண்ணி போகிற நம்மளோட புத்திசாலி தான். இருக்கு இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, சோர்ஸ் இருக்குது. பட் அது ரியல் சோர்ஸா இல்லை அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பிடிக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு சொல்ல வரேன், அதாவது மார்க்கெட் இங்கே போகிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா இதில் எந்தெந்த விதத்துலனாலும் நம்ம என்ட்ரி பிடிக்கலாம்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். புரியுதா? இங்கே பிட்வீன்ஸில் ஒரு ஐஆர்எல் இருக்குது, இதையும் எடுக்கலாம். இல்லை ஐஆர்எல் தொட்டதுக்கப்புறம் சிஸ்ட்டு அதுலேயும் போகலாம். இல்லை உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஏசியன் லோ அதுவாக இருக்கும், ஏசியன் லோவை எடுத்து போயிருப்பேன் அதிகபட்சம், நான் எடுக்கலை, ஆல்மோஸ்ட் போயிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதில்ல ப்ரோ, மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறான்னு ஃபஸ்ட்டு உங்களால் பிடிக்க தெரியணும்.
இல்லை இந்த இடத்துல பார்த்தாலும் ஒன் ஹவர் ஸ்வைப் நடந்திருக்கானா? ஒன் ஹவர் ஸ்வைப் நடந்திருக்கானா? அப்போ இந்த இடத்துல அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு மார்க்கெட் இங்கே வர போகிறேன்னு தெரியுது. நீங்கள் டேரெக்டாக இங்கே என்ட்ரியை போட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சாலுமே என்ன பண்ணுவான்? போய் தான் அவன் அந்த இடத்துக்கு போவான். நான் என்ன சொல்ல வரேன் புரியுது இல்லை ப்ரோ? உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் எங்கே போக போகிறான், எங்கேருந்து போக போகிறான்? இப்போ அவ்வளோதான். ஓகே, ஒரு நல்ல ரெண்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல சொல்லு ப்ரோ, இது என்ன கேண்டில் ப்ரோ? எது ப்ரோ? லாஸ்ட் கேண்டிலா? ஆமா, லாஸ்ட் கேண்டில். பை கேண்டில் ப்ரோ, பை கேண்டில். அப்ப என்ன பண்ணுவான்? இப்போ ஒண்ணு இந்த ஐ எடுத்துட்டு மேல போறான். அப்ப இல்லனா மேல போவேன் இல்ல கீழ வருவேன். இப்போ உங்களுக்கு தெரியல, உங்களால மார்க்கெட் இன்னைக்கு நாளைக்கு இங்க போறான், அவன் மேல கண்டினியூ பண்ணி போறானா தெரியாது. இல்ல ரிவர்ஸ் பாட் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி பிடிச்சுன்னா இங்க வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் என்ட்ரியை. போனானா இல்லையா? அது ஷார்ட் டேர்மாக போகிறேன், லாங் டேர்மாக போகிறேன், ரொம்ப இது. ஆனால் பட் நம்ம அனலைஸ் இங்கே போகிறான்ல, அதுதான் விஷயமே இங்கே. ஏசியன் லோவை எடுத்துகிட்டு கொடுத்தானா பை சைடு போகலாம்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் நம்மளுக்கு டேரஸ்ன்னு பை சைடு தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் பை கேண்டில்லாம் நெக்ஸ்ட் கேண்டில் பை கேண்டில் போய் தான் ஆகணும், கிரேட் ஆகி தான் ஆகணும். அது அதிகபட்சம் இந்த கேண்டிலோட ஐயை தூக்குற வரைக்கும் வேலையிடாக இருக்கும். அவ்வளோதானே ப்ரோ? அதுக்கப்புறம் என்னவோ அதுதான். அது நம்ம லோ டைமில் போய் பிடிக்கிற விதத்தை பிடிச்சிடுவோம். அது பிடிக்கிற என்ட்ரி பிடிக்கிற மேட்டர் இல்லைல்ல, ஃபஸ்ட்டு எங்கே போகிறான்னு தானே பிடிக்கணும். இது புரியுதுல்ல ப்ரோ? ஓகே ஓகே, புரியுது ப்ரோ. ஆக்சுவலா இப்போ நீங்க சொல்லி கொடுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பை கேண்டில் இருக்குன்னா அந்த பையை ஸ்வைப் பண்ணி தான் ஆவேன். ஆமா, ஐயா தூக்கி தான் ஸ்வைப் பண்ணிட்டு ஒன் பை சைடு போவேன், இல்லாட்டி செல் சைடு போவேன், இல்ல அப்படியே அங்க இருந்து செல் சைடு அங்க ஸ்வீப் பண்ணிட்டு செல் சைடு வருவேன். இதுதான் இப்ப சொல்லி இருக்கீங்க. ஆமா ஆமா, அதுதான் கன்ஃபார்மா இங்க போறேன். உங்களுக்கு டேரக்ஷன் பிடிக்கிறதா மெயின். ரைட் தானே ப்ரோ? நம்ம பெரிய டைம் ஃப்ரேமா எடுத்தோம்னா மார்க்கெட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ப்ரோ. இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வந்து பை கேண்டிலோட முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் மார்க்கெட் ஆரம்பிச்சு செல் ஆகிட்டே இருக்கு. செல் ஆகிட்டே இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அங்க இருந்து ஏதோ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ ஏதோ ஒரு இதுல ஒரு பை பிடிச்சோம்னா அந்த ப்ரீவியஸ் டே டார்கெட் பண்ணலாம். அவ்வளவுதான் ப்ரோ. மெயின் ஃபோக்கஸ் அதான் ப்ரோ என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப மார்க்கெட் கீழ அங்க போய் நம்ம என்ட்ரி பிடிக்கிறோன்றது அது எப்படின்றது தெரியல எனக்கு. இல்ல அது லோ டைம்ல இனிமே தான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. இப்போதைக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா மார்க்கெட் எங்க போறான் அவ்வளவுதான். வியூ புடிஞ்சிருச்சு, மார்க்கெட் ஆரம்பிச்சு அந்த ஹை எடுக்காம போக மாட்டேன்றத. ஒரு பை கேண்டில்னா ப்ரீவியஸ் பை இங்க வந்துட்டு எடுத்துட்டு போவான். ஓகே, இது டே கேண்டில் வச்சுக்கிறோம். அப்போ ப்ரோ என்னன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வருது, என்ன பண்ண போறோம்? லோ கிரியேட் பண்ணிட்டு போறோம். இந்த லோ வேலிடா இல்லைன்னு லோ கிரியேட் பண்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா ப்ரோ? ஏதாவது ஐடியா இருக்கா? லோவை கிரியேட் பண்றதா? அதாவது நெக்ஸ்ட் பை கேண்டில் தெரியுது ரைட்டா? நெக்ஸ்ட் கேண்டில் பை கேண்டில் அப்ப உங்களுக்கு லோ கிரியேட் பண்ணுவானா ஹை கிரியேட் பண்ணுவானா? நெக்ஸ்ட் இன்னைக்கு நாளைக்கு பை கேண்டில் கிரியேட் ஆக போறானா பஸ் லோ கிரியேட் பண்ணுவானா ஹை கிரியேட் பண்ணுவானா? ஃபர்ஸ்ட் லோ தான் கிரியேட் பண்ணுவான். ஓகே, நல்ல ஒரு முடிவு. அப்ப அந்த லோவை கண்டுபிடிக்க முடியுமா? கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல அதான் அதுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப், அந்த கேப் ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்க கேண்டில்னா அப்படி இல்ல, ஸ்வீப் பண்ணிட்டு அந்த ப்ரீவியஸ் டேவோட அந்த சொல்றேன் அது இல்லையா? இந்த இப்படி வைக்கணும் ஒரு பேட்டர்ன். ஒரு போரோ கேண்டில் ஏதாச்சும் ஒரு போரோ கேண்டில் இது டே டைம் ஃப்ரேம். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா அது லோவர் டைம் ஃப்ரேம்னா போரோ டைம் ஃப்ரேம். அதில் ஏதாச்சும் ஒரு கேண்டில் லோவை ஸ்வைப் பண்ணிட்டு திருப்பி வச்சுட்டா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் தான் அன்றைக்கி நாளோட லோ, டேயோட லோ, அந்த டே கேண்டிலோட லோ. எப்படி ப்ரோ? புரியல ப்ரோ எனக்கு. அதாவது டே கேண்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, டே கேண்டில் பை கேண்டில்னு வரப்போகுது. சரி, நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ண போகிறான்? இங்கே வந்துட்டு திருப்பி போக போகிறான், இங்கேருந்து வர்றான் திருப்பிட்டு போக போகிறான். இந்த மார்க்கெட் ரன்னிங்லே இருக்கும்போது இந்த கரண்ட் ரன்னிங் கேண்டிலோட லோ இதுதான் இன்னைக்கு டேயோட லோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியும். அதோட லோவர் டைம் போகிற டைம் அது இந்த மாதிரி தெரியல ஸ்வைப் ப்ரோ. பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி வச்சிரும். ஒரு போகிற கேண்டில் லோவை ஸ்வைப் பண்ணிட்டு பாடி க்ளோஸ் மேலே வைக்கணும். ஓ, அது எப்படி ப்ரோ 4 ஹவர் கேண்டில்னா அது ப்ரீவியஸ் கேண்டில் எந்தாவது ஒரு கேண்டில்ல ஸ்வைப் பண்ணணுமா? ஆமாம், ப்ரீவியஸ் கேண்டில் லோவை ஸ்வைப் பண்ணிட்டு பை சைடு திருப்பி வச்சிட்டான்னா அவன் தான் அன்னைக்கு நாளோட லோ. டே கேண்டில் பார்த்தா அந்த டே கேண்டிலோட லோ. ஓ, இப்போ ஒன்றும் இல்லை, இதை போல் புரியுது ப்ரோ. அழிக்கிறேன். அதாவது ம், ம் ம், இப்போ இதுதான் டே கேண்டிலோட லோ. இந்த ப்ரீவியஸ் ரன் ஆகி முடிஞ்ச மார்க்கெட்டு உங்களுக்கு சும்மா ஒரு எதுக்கு போகிற ஒரு ம். டைம் ஃப்ரேமில் போகிறேன், அங்கே என்ன மாதிரி இருக்காமட்டு பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். இது அதை எங்கே காட்டுங்க, புரிஞ்சிடும். ஒரு எங்கல்பிள் கேண்டில் கொஞ்சம் அதனால் புரியாது. அது போக சொல்லித்தரேன் அப்படின்னு. ஓகே. வேறு இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை பார்ப்போம். இருக்குல்ல ப்ரோ, எங்கல்பிள் கேண்டில். சரி ப்ரோ, உனக்கு ஒரு கிளியர் வியூவாக நான் கொண்டு வரேன். என்ன இந்த லைன் சாட்டை செஷன் பிரேக்குன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை மார்க் பண்ணிக்கிறேன். இங்கிட்டிருந்து வரேன், ஓகேவா? நான் ஒரு விஷயத்தை மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். இவன் இங்கே ஒரு போகிற ஸ்வைப் வச்சுருக்கானா? எங்க ப்ரோ? வச்சிருக்கால. ஆமா, அப்போ இவன் தான் நான் அடித்து சொல்ல முடியும். என்னன்னு கேட்டேன், வச்சிருக்கேன். டேவோட ஐ. ம், அடுத்து இது எங்கல்பிள் கேண்டில் அப்படி சொன்னீங்கன்னா இதுதான் டேயோட லோ. அடுத்து இங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கிளியர் வியூ வராது. இதில் பார்த்தீங்கன்னா லோ ஸ்வைப் பண்ணிட்டு இந்த கேண்டில் லோ ஸ்வைப் பண்ணிட்டு மேலே போயிருக்கானா, இவன் தான் டேயோட லோ. எப்போ நம்ம சொல்கிறோம் அந்த லோ வரவே இல்லை. அது இல்லை அவன் தான். நீங்கள் இப்போ மாற்றி காட்டுறேன் ஒரு நிமிஷம். அடுத்து இங்கே ஒரு ஸ்வைப் வச்சுருக்கேன், ஸ்வைப்பு வேலிட் இல்லை கொஞ்சம். சரி, இப்போ அதை டே கேண்டிலுக்கு மாற்றி காட்டுறேன்னே பாருங்களேன். என்ன ப்ரோ பண்ணியிருக்கேன், நம்ம மார்க் பண்ணது தான் அது அன்னைக்கு நாளோட ஐஆர் லோவாக இருக்கேன், ரைட்டா? லோவா இருக்குங்க, கரெக்ட் ப்ரோ. அது என்ன, அது எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, டே கேண்டிலோட லோ ஆர் ஐ கிரே எப்படி இருப்பான்னா, அது லோ டைமில் ஏதாச்சும் ஒரு கேண்டில் ஸ்வைப் பண்ணி வச்சுருப்பான். ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ ஸ்வைப் அதாவது பண்ணி. மார்க்கெட் எங்கிட்டு போறேன். அதான் இது இப்போ இல்ல ப்ரோ, உங்களுக்கு. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்ததுல இருந்து நான் சொல்றேன். இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது ஓகே. மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ண போது பை சைடு ஸ்வீப் பண்ணிடுறேன். ஸ்வீப் பண்ணிட்டு ஒன்று மார்க்கெட் மேலே போறேன் இல்லை கீழே போறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து கீழே வர வர, அதாவது ஸ்வீப் பண்ணாம கீழே வரேன்னா மார்க்கெட் மேலே போறேன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாம், அவ்வளோதான். அந்த ஐயை எடுக்காம திரும்பக்கூடாது மார்க்கெட்டு, அதிகபட்சம் அப்படி தான் போவான். ஐயை எடுத்துட்டு திரும்பலாம், ஐயை எடுக்காம திரும்புவான். சம்டைம் திரும்ப, எல்லா டைம் திரும்ப மாட்டான். அந்த இடத்துல நம்ம எஸ்எல் வாங்க மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல கம்பர்மேஷன் பார்த்து தான் போகிறோம், சும்மா டேரெக்டாக கூட்டமுக்கு அடிக்கல. கம்பர்மேஷன் கிடைச்சாதான் அப்போ கம்பர்மேஷனில் இந்த இங்கே பை கேண்டில். ஆனால் பிரேக் செல் கேண்டில் விழுறான்னா இது கம்பர்மேஷன் பார்த்துட்டே இருப்பான். ஓகே, பை திரும்பாத பட்சத்துக்கு இல்லை. இந்த இடத்த இருக்குல்ல ப்ரோ, இந்த இடத்த பாரு. மார்க்கெட்டு இப்போ உங்களோட வியூ பாயிண்ட் என்ன, இந்த லோவை எடுத்து இந்த ஐயை எடுத்துட்டு அப் சைடு இங்கே போகிறேன், ரைட்டு தானே? நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இந்த லைனை தொடுற வரைக்கும் மார்க்கெட்டில் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். செல் சைடும் பார்க்க மாட்டேன், பை சைடு. அந்த லோவை தொட்டா மட்டும் பை தொட்டானா. இப்போ உங்களுக்கு ஒரு எங்கல்பிள் கேண்டில்னா என்ன நினைக்கிறீங்க? பையோட செல்லோ, செல்லோட பையோ, அந்த ஒரு சிங்கிளோ மாதிரி கணக்காகும், ஒரு சிங்கிளோ மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னால், ஒரு லைன் ஷாட்டில் வச்சீங்கன்னா ஒரு வி ஷேப் ரெடி ஆகிருக்கும். ஒரு சூப்பராக இருக்கேன் ப்ரோ. இது நான் சொன்னேன்ல, ஒரு டே கேண்டில்னா அது ஒரு 4 கேண்டில் ஸ்வைப் தான், அது டேவோட லோவாக இருப்பான்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணியிருக்கானா. அப்போ இந்த லோன்றது என்ன லோ, இந்த டே கேண்டிலோட இன்னைக்கு நாளோட லோ. இதுக்கு மேலே மார்க்கெட்டு கீழே போக மாட்டேன். அப்போ இந்த இடத்துல இது இருக்குன்னா நீங்கள் 15 மினிட்ஸில் போயிட்டு ஒரு சோச் வச்சு ரெடியாக அனுப்பேன் மார்க்கெட்டு பை சைடுக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. ஓகே, என்ட்ரி இவன் ஸ்டாப் லாஸ். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, என்னது மார்க்கெட்டு 1:2 வைக்கலாம். 2 வச்சா போவானா மாட்டானா கேட்டேன்னா
இங்கே மார்க்கெட் கண்டிப்பாக என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த ப்ரீவியஸ் டேயோட ஐ எடுக்கும். அப்போ நம்ம இங்கே நம்ம என்ட்ரி ஐஏ பிடிச்சோன்னா ஸ்வீப் இங்கே பண்ணா இருக்கும். போவானா கேட்டால் கண்டிப்பாக போவானே, டவுட் வராதே. ப்ளே பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுறான் பாருங்க. கரெக்ட். அந்த பையன் இருக்காது ப்ரோ உங்களுக்கு, இது கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கோம், ஆனால் விக்கி கொடுத்துருக்க மாட்டேன் ஈக்குவல். அந்த இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா என்ன நம்ம பண்ணுறேன்னு? அதாவது இந்த இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டீங்களே ப்ரோ, ஓகே ப்ரோ நடுவில் இங்கே ஒரு சோச் வைக்கிறானே, அப்போ அந்த சோச்சில் ஏன் என்ட்ரி போகாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். நடுவில் ஏதோ ஒரு இடத்துல சோச் வைக்கிறேன், இந்த இப்போ இங்கேயே வச்சேன்னா இப்படி வைக்கிறானே, இப்படி சோச் வச்சான்னு இந்த இடத்துல போகலாமா கேட்டால் போக மாட்டேன். ஏன் அங்க ஸ்வீப் பண்ணல? ஏன்னா நம்ம ஒரு அந்த பயாஸில் டேல நம்ம ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம், என்ன இன்னைக்கு நாளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு திரும்புவான், புரியுதா? ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஐயை எடுத்துட்டு தான் இந்த கேண்டிலோட ஐ எடுக்க போவோம். அப்ப இந்த இடத்த தொட்டுட்டு சோச்சு வச்சா வேலிட், நடுவில் வச்சானா வேலிட் இல்லை, பேலன்ஸ்டா ஆகும். பேலன்ஸ் ஆகி தான் போகணும். அப்படி நம்ம அதை ஸ்வீப் பண்ணிட்டு அப்புறம் மேல போனா வேலிடான என்ட்ரி, அந்த இடத்துல சோச்சு கிடைச்சா வேலிட். இப்ப ரொம்ப சிம்பிள், வேலிடான்னு பாக்குறதுக்கு 3 கேண்டில் முக்கியம். 3 கேண்டில் முக்கியமா? ஆமா, அது ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் முக்கியம். அத பேலன்ஸ் பண்ண மேல ஸ்வீப் பண்ணி, அதாவது தெளிவா ஒரு ஸ்வீப் பண்ணனும். ஒன் ஸ்வீப் பண்றது ரூல். கீழ அந்த ஸ்வைப் பண்றது ரூல், கன்ஃபார்மாக ஸ்வைப் பண்ணணும். செகண்டே பேலன்ஸ் பண்ணணும், மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணி, பேலன்ஸ் தான் எல்லா டைமும், பேலன்ஸ் இல்லாமல் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு பவர் எல்லா டைமும் இருக்காது, ரைட்டா? வால்யூமும் இருக்காதுல்ல. கண்டிப்பா. அப்போ பேலன்ஸ் பண்ணி போகணும். இந்த 2 விஷயத்தை ஃபஸ்ட் புரிஞ்சுட்டு அதை வச்சு நம்ம மார்க்கெட்டை டேரஸ் என்ன பிடிக்கிறோம், இங்கே வந்துட்டு இங்கே போகிறோம், அவ்வளோதான். நம்ம லோவர் டைமில் என்ட்ரி எந்த விதம்னாலும் எப்படினாலும் பிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை அவ்வளோதான், விட்டு போக வேண்டியதான். நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, மாதத்துக்கு 4 என்ட்ரி கேட்குதா ப்ரோ? மாதத்துக்கு 4 என்ட்ரி இருந்தால் போதும்ல ப்ரோ. அதுக்கு மாதத்துக்கு 4 வாட்டி தான் இந்த பேலன்ஸ் பண்ணி போகணும், இல்லை எல்லா நாளும் பேலன்ஸ் பண்ணி தான் போவான். அதை பிடிச்சிட்டு போவோம், வேலை 4 நாள் தான் பேலன்ஸ் இல்லாமல் வரும், அவ்வளோதான். அந்த இதை பிடிச்சிட்டு போக பார்க்குறேன், அவ்வளோதான். அதில் போகிற டைமில் அதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கண்டினியூவாக போகிற இடம் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்த்து இப்போ தான் இந்த ஒரு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தா ஒரு விஷயம் போட்டிருப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் என்ட்ரி செட்டப்போ எதுவும் சொல்லலை, மார்க்கெட்டை நீங்கள் எந்த வியூவில் பார்க்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. கேண்டில் ஸ்வைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு பார்ட்டிகுலர்ஸ், இந்த கேண்டிலுக்கு மேலே பார்ட்டிகுலர்ஸ் வச்சானா கண்டிப்பாக இந்த கேண்டிலோட ஐயை எடுத்துகிட்டு போவான், பேலன்ஸ் பண்ணி தான் போவான். இப்போ உங்களுக்கு அது மார்க்கெட்டில் காட்டுறேனே, இது ஒரு ஸ்வைப் பண்ண கேண்டில், ரைட்டா? இது ஸ்வைப் பண்ண கேண்டில். நெக்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கிறான் பாருங்க, வெயிட் பண்ணி. நல்லா வச்சுட்டேன். ஓகே, இந்த இடத்துல இந்த கேண்டில் ஸ்வைப் பண்ணதை வச்சுக்கோங்களேன். அப்போ மார்க்கெட்டு கண்டிப்பாக இந்த எடுத்து தான் போக பார்ப்போம், அதிகபட்சம். போறானா இல்லையா? போயிட்டேன். அது நான் என்ன சொல்ல வரேன் புரியுதில்ல ப்ரோ? அதாவது எல்லா கேண்டிலையும் போயிட்டு அந்த பேலன்ஸ் பண்ணிட்டு போவான்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் கேட்குற எல்லா கேண்டிலையும் போய் பார்க்கலாம், பட் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடு மூவ்மெண்ட்டும் வேணும். நான் என்ட்ரி எடுத்தால் கொஞ்சம் வேகமாக டீப் அடிக்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணணும்னா, ஒரு கேண்டில் ஸ்வைப் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஸ்வைப் பண்ணியிருக்கானா ஃபர்ஸ்ட் கேண்டில்? செகண்ட் கேண்டிலுக்கு மேலே இந்த செகண்ட் கேண்டில் இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுட்டானா? பயாஸ், அவ்வளோதான். இங்கே வந்துட்டு மேலே போகிறேன், என்ன பண்ணுறேன் பாருங்க, கிளியரா? வேற இங்கே இந்த இடத்த ஒரு டோசி கேண்டில் இது இருக்குது, இதை பாருங்க, ஒரு டோசி கேண்டில், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது மார்க்கெட். இப்போ உங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும், கண்ணை அப்படியே தப்பு சொல்லணும். இங்கே வருவேன்ப்பா, இங்கே வந்துட்டு லோவர் டைமில் ஏதோ விதத்தில் என்ட்ரி கொடுக்குறான், அதை அடுத்து சொல்லித்தரேன். தொட்டுட்டு
இதை ரைட் சைடு போயிருக்கு, அது மேட்டர் இல்லை. பட் நம்மளுக்கு இங்கே தொட்டுட்டு லோவை எடுக்கிற வரைக்கும் தான் நம்மளோட வேலிடான செட்டப் இருக்கு. இதில் எப்படி ப்ரோ என்ட்ரி பார்த்துக்கலாம் கேட்டிங்கன்னா, போகிற வரா 5 நிமிஷம் 15 நிமிஷத்தில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 6 பிளாக்கு ஏதோ சம்திங் இருக்கும். ஐஆர்எல் இஆர்எல் இல்லாட்டினா 5 நிமிஷத்தில் போயிட்டு இந்த இடத்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு என்னவோ இருக்கான்னு பார்க்க வேண்டியதான். ப்ளே பண்ணி விடுவோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு சிஸ்ட் வச்சுருக்கானா சோச்சு. அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போட்டு இந்த இடத்து வரைக்கும் ஹோல்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? முடிஞ்சுச்சா? அவ்வளோதான் ப்ரோ. உங்களுக்கு மார்க்கெட் எங்கேருந்து எங்கே போக போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ மற்றவங்களா இருந்தால் என்ன பண்ணிப்பா நான் சொல்கிறேனே, இப்படி இருக்குது மார்க்கெட்டு, இந்த உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்தனால உங்களுக்கு தெரியுது இங்கேருந்து இங்கே திரும்ப போகிறேன் அப்படின்னு. மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரி வியூ பாயிண்ட் பார்த்துருப்பாங்கன்னா, பைசேன்னு மார்க்கெட்டு திரும்பிட்டேன், ஏசியும் லோ தூக்கிட்டேன், ரைட்டா? இது என்னது சோச்சு, பைசைடு சோச்சு. என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல என்ட்ரி ஸ்டாப் லாட்ச் 1:2 டார்கெட்னு வச்சாங்கன்னா என்ன ஆகுது? ஏன் எஸ்எல் ஆகுது? அந்த ஸ்வீப் பண்ணிருக்கேன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டு எங்கேருந்து எங்கே போக போகிறான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரியை பார்க்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு மார்க்கெட் என்ன எங்கேயோ பார்த்தோமே தான் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்க்குறேன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கீழே விழுவுக்கு என்னென்ன பாசிபிள், ஐஆர்எல் எஸ்எம்சி ஐசிடி எல்லா கான்செப்ட் நான் சொல்கிறேன். இங்கேருந்து கீழே விழுவ போகிறேன், அவ்வளோதானே? ஃபஸ்ட்டு 1 hour டைம் போவோம். மற்ற இதை என்ன சொல்லுவாங்க, 6 பிளாக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இம்பேலன்ஸோட இருக்கேன், ரைட்டா? அவங்க கான்செப்ட்டுக்கு 6 பிளாக்கு தானே ப்ரோ? இந்த இம்பேலன்ஸ் இருக்கேன். ஆமா ஆமா, இம்பேலன்ஸ் 6 பிளாக்கு. ஐசிடி டீமு இங்கே ஒரு ஐஆர்எல். ரைஸ் ஆக்ஷனுக்கு இதோட கொஞ்சம் லோவர் டைம் போய்க்கோங்க. நம்ம தெரியல, பட் சும்மா ஒரு இது வரைவான்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. அவ்வளோதான் அவங்க வியூ பாயிண்ட்டுக்கு இது. ஆனால் நம்மளுக்கு ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த கேண்டலில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கீழே போகிறேன், அவ்வளோதான். கான்செப்ட் ஒன்று தான் ப்ரோ. போவான், பட் நம்மளுக்கு டிபி இது வரதான், இல்லை பிரேக் வேண்டிய இது வராது. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ட்ரி டிபி அடிச்சு முடிச்சிடும், அது பிரச்சனை இல்லை. இந்த இங்கே கூட பாருங்களேன், ஒரு என்ட்ரி நல்லா இருக்கு. ஒரு டோச்சி கேனில் ஒரு ஸ்வைப் வச்சிருக்கானா, மார்க்கெட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? ஆமா, சொல்லுங்க என்ன பண்ணுவான், இங்கே எடுத்துட்டு இதை எடுக்க பார்ப்பா, ரைட்டா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல லோவில் போய் பார்த்தோன்னா ஐஆர்எல் சப்போர்ட் ரேஸ் எல்லாமே இருக்கும். 6 பிளாக்கு எல்லா கான்செப்டும் இதுக்குள்ளே எங்களோட ஆகும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். சப்போர்ட்டு என்ன ஆகுறான், அதை எடுத்துட்டு விழுவுறான், அவ்வளோதான். இந்த லைனை தொட்டானா மார்க்கெட் விழுவான். ஆமாம், இல்லை இல்லை ப்ரோ, வேற எதுவும் பண்ண முடியுமா அந்த கேண்டில்? அவன் மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணி தானே போகணும். புதுசாக எதுவும் பண்ண முடியுமா? பாவம் இந்த இருக்குல்ல, பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். அது ஏன் ப்ரோ நீ கேட்கலாம், அது ஏன் ப்ரோ ஒரு கேண்டில் ஸ்வைப்புக்கு அப்புறம் ஒரு கேண்டில் இதுக்கு அப்புறம் போகிறோன்னா, ஒரு கேண்டில் ஸ்வைப் நடக்கும்போது ஒரு சோர்ஸ் நடந்து இப்படி வச்சுருப்பான் மார்க்கெட். அந்த டோச்சி கேண்டில் பார்க்குறோங்க, ஸ்வைப் கேண்டில் சோர்ஸ் வச்சதா மீன் பண்ணோம். அடுத்து ஒரு 40 கிலோ வச்ச கேண்டில் இந்த மாதிரி வச்சதா மீட் பண்ணோம். அப்போ மார்க்கெட்டு இங்கேருந்து வந்து இதை எடுத்துகிட்டு இப்படி போக பார்க்குறான், அவ்வளோதான். இப்போ இது உங்களுக்கு புரியுற மாதிரி மார்க்கெட் இந்த இது புரியல என்ன சொல்ல வரேன்னு? இது புரியுது. இப்போ இத லோவர் டைமுக்கு போவோம். இத நான் அப்படியே முன்னாடி பிளைண்டா இப்ப நீங்க வரைஞ்சிருந்தீங்கல்ல, அத அப்படியே பிளைண்டா நான் பேட்டர்னா ஃபாலோ பண்ணுவேன். இந்த இருக்குல்ல சோர்ஸ் வச்சிருக்கானா, நெக்ஸ்ட்டு இங்கே பிஓஸ் வச்சிருக்கானா, அவ்வளோதான்.
மார்க்கெட் என்ன பண்ணும், இதை எடுத்துட்டு இப்படி கீழே விழுவான். அவ்வளோதான். அதை தான் நம்ம இப்போ பண்ணுறோம். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயம் ரைட்டு தான் ப்ரோ. ஆனால் அது எல்லாமே இதுலேருந்து வந்ததுன்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. அடித்து சொல்ல முடியும் ப்ரோ என்னால். நீங்கள் எங்கேனாலும் போய் பார்த்தாலும் அந்த இது எல்லா டைம் ஒர்க் ஆகும். பை கேண்டில் ஸ்வைப் பண்ணிட்டு மேலே திருப்பி வச்சுருக்கேன். என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இதை எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாருப்போம், இது ஒரு கேண்டில் ஸ்வைப்பா. மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கேருந்து இங்கே வந்து இதை எடுத்துட்டு ஐயா எங்கேயோ போயிட்டாயா, வரல. இங்கே இருக்குல்ல ப்ரோ, இது என்ன கேண்டில் ப்ரோ? பை. இது ப்ரோ சாரி, செல் கேண்டில் வீக்கில் பார்க்குறேன் நான். சும்மா ஒரு கேம் ஆடலாம். நான் சொல்கிறேன் என்ன, எனக்கு ஒரு விஷயம் தெரியும்ப்பா. மார்க்கெட்டு இங்கே போயிட்டு இது இப்படி போகிறான், நான் வரைகிறேன். எடுத்தேன், போனானா இல்லையா, எடுத்துட்டு வந்து லோ தூக்குறேன்ல, அதுதான் இங்கே விஷயம். நான் ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணலை ப்ரோ. வீக்கில் கேண்டி போனேன், அதே விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் தான். இப்படி வச்சு இந்த கேண்டில் லோ தூக்க போகிறேன், இங்கேருந்து லோ போகிறோம், அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன விதத்துலனாலும் என்ட்ரி எடுங்க, ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கு ஒரு ஐடியா நான் என்ன சொல்கிறேன்னா, அதான் இப்போ வீக்லி கேண்டில்னால் எந்த டைம் ஃப்ரேமில் இவன் ஏதாச்சும் இப்போ ஸ்வைப் நடக்கும்போது வீக்கோட ஐஆர் லோ கன்ஃபார்ம் ஆகும். வீக்கோட ஐஆர் லோ எந்த கேண்டில் டைம் ஃப்ரேமில் ஸ்வைப் நடக்கும்போது கன்ஃபார்ம் ஆகும் வீக்லி. டே கேண்டில் ஸ்வைப் நடந்துச்சுன்னா அவன் தான் உங்களுக்கு அந்த வீக்கோட ஐஆர் லோவாக இருக்கும். என்ன பண்ணியிருக்கான், ஸ்வைப் நடந்துட்டானா, மார்க்கெட்டு அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இவன் தான் இந்த வீக்கோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வருது. இதுக்கப்புறம் போக மாட்டான். என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரைடே போய் தூக்கி விட்டுருக்கான், ரைட் சைடு திரும்பியிருக்கேன். பட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் விஷயமே. இதுதான் ப்ரோ. இங்கே ஒரு டே கேண்டில் ஸ்வைப்பு சும்மா மார்க்கெட் என்ன பண்ணீங்க, இதை எடுத்துட்டு இதை எடுக்க போகிறான். இன்னும் ஒரு ரைட் சைடு திரும்புறதுக்கு என்னென்ன பாசிபிளோ அதுக்கெல்லாம் தேடி பார்ப்போம். ஓகே, சிஸ்டம் வச்சுட்டேன். அப்பாவி அதான். சூப்பர், அவ்வளோதான் ப்ரோ. அது இப்போயும் உங்களுக்கு அந்த டேரக்ஷன் மட்டும் பிடிக்க தெரியும். நான் என்ட்ரி எடுக்கிற அடுத்து சொல்லி தரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாமே ஒரே நாளில் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு குழப்பமாயிரும். அதுக்காக இல்லை புரியாது. இப்பயே இது எனாஃபா இருந்தால் தான் நான்